பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 13 கபால பைரவர். நான் மீனாட்சி. கோயிலை கண்டுபிடிப்பதற்காக பல்லவ சோழ நாடுகளை பொன்னனும் சிவனடியாரும் 2 பகுதிகளாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருவர் தேடுவது என்று தீர்மானித்து கொண்டார்கள். பொன்னன் வள்ளியை தன்னுடைய அத்தை வீட்டில் விட்டுவிட்டு சோழ நாடு முழுவதும் தேடி அலைந்தான். பிறகு காவேரியின் அக்கறைக்கு வந்து தேடத் தொடங்கினான். மாதக்கணக்காக தேடி அலைந்ததற்கு கடைசியாக 4 நாளைக்கு முன்புதான் பலன் கிடைத்தது. அந்த காட்டாற்றின் கரையோடு பொன்னன் மேற்கே 3-4 காத தூரம் போன பிறகு ஒரு பெரிய மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த மலை அடிவாரத்தில் வெகு தூரம் அடர்த்தியான காடு சூழ்ந்திருந்தது. அவன் வழி பிடித்து கொண்டு வந்த காட்டாறானது அந்த மலையின் உச்சியிலிருந்து தான் புறப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அந்த மலை கொல்லிமலையின் ஒரு பகுதியாய் இருக்கலாம் என்றும் பொன்னன் யூகித்தான். அந்த வனப்பிரதேசத்தை பார்த்தவுடனே இதற்குள் எங்கேயாவது ரணபத்திரகாளி கோயில் இருக்க வேண்டுமென்று பொன்னனுக்கு தோன்றியது. அந்த மலைக்கு உட்புறத்தில் காட்டுமிராண்டி ஜனங்கள் வசிப்பதாக பொன்னன் கேள்விப்பட்டிருந்தான். அவர்கள் சில சமயம் மலைக்கு வெளியில் வந்து நரபலி கொடுப்பதற்காக மனிதர்களை கொண்டு போவதுண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே பொன்னன் அந்த வனப்பிரதேசத்தில் நாலாபுரத்திலும் தேடி அலைய ஆரம்பித்தான். ஆனால் எந்த பக்கத்திலும் அதிக தூரம் காட்டுக்குள் புகுந்து போவதற்கு சாத்தியப்படவில்லை. கடைசியாக காட்டாறு பெருகி வந்த வழியை பிடித்து கொண்டு போனான். போக போக ஆறானது குறுகி சிறு அருவியாயிற்று. அந்த அருவியின் வழியாக மலைமேல் ஏறிச் செல்வது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. சில இடங்களில் பெரிய பெரிய பாறைகள் கிடந்தன. சில இடங்களில் ஆழமான மடுக்கள் இருந்தன. இன்னும் சில இடங்களில் முள்மரங்கள் அடர்த்தியாக படர்ந்து புகுந்து போக முடியாமல் செய்தன. வேறு சில இடங்களில் பாறையில் செங்குத்தாக ஏற வேண்டியிருந்தது. பொன்னன் இதற்கெல்லாம் சிறிதும் சளைக்காமல் ஏறி சென்று கொண்டிருந்தான். காலையிலிருந்து மத்தியானம் வரையில் இவ்விதம் ஏறி மிகவும் களைத்து போன பொன்னன் கடைசியாக ஒரு பாறையின் மீது உட்கார்ந்தான். இனிமேல் இறங்கி போக வேண்டியதுதான், வேறு வழியில்லை. ராத்திரியில் இந்த வனப்பிரதேசத்திற்குள் அகப்பட்டு கொண்டால் காட்டு மிருகங்களுக்கு இரையாக நேரலாம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த போது திடீரென்று மனித பேச்சு குரல் கேட்டது. அந்த நிர்மானுஷ்யமான காட்டில் மனித குரலை திடீரென்று கேட்டதில் பொன்னனுக்கு ஒரு பக்கம் திகில் உண்டாயிற்று. இன்னொரு பக்கத்தில் ஒருவேளை நாம் தேடி வந்த காரியம் சித்தியாகப் போகிறதோ என்ற எண்ணத்தினால் ஆவலும் பரபரப்பும் அளவில்லாமல் பொங்கின. எதற்கும் ஜாகிரதையாய் இருக்கலாம் என்று பொன்னன் பக்கத்தில் நீட்டிக்கொண்டிருந்த ஒரு பாறைக்கு கீழே சரேலென்று ஒளிந்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் மேலே இருந்து 2 மனிதர்கள் இறங்கி வருவது தெரிந்தது. ஆனால் எப்பேற்பட்ட மனிதர்கள்? அவர்கள் மனிதர்கள்தானா? ஒருவன் மனிதன்தான், சந்தேகமில்லை. ஆனால் அவ்வளவு பயங்கர தோற்றம் கொண்ட மனிதனை அதற்கு முன்னால் பொன்னன் பார்த்ததே இல்லை. அவனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தை அளித்தவை முக்கியமாக அவனுடைய உருட்டி விழிக்கும் பார்வையுடைய சிவந்த கண்கள்தான். இன்னும் அவனது உயர்ந்து வளர்ந்த உடலின் ஆக்கிருதி, நீண்ட பெரிய மீசை, தலையில் அடர்த்தியாக வளர்ந்து சுருட்டை சுருட்டையாக தொங்கிய செம்பட்டை மயிர், நெற்றியில் அப்பியிருந்த செஞ்சந்தனம், அதன் மத்தியில் இரத்தச் சிவப்பான குங்கும பொட்டு, இவையெல்லாம் அவனுடைய தோற்றத்தின் பயங்கரத்தை அதிகமாக்கின. அவன் ஒரு கரிய கம்பளி போர்வையை போர்த்தி இருந்தான். ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாண்டிய போது அந்த போர்வை நழுவிற்று. அப்போது பொன்னன் ஹோவென்று கத்தி விட்டிருப்பான். ஆனால் பயத்தினாலேயே அவனுடைய தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. பொன்னனுக்கு அவ்வளவு ஆச்சரியத்தையும் பயத்தையும் உண்டாக்கிய காட்சி என்னவென்றால், அந்த மனிதனுக்கு ஒரு கை இல்லாமல் இருந்ததுதான். அதாவது வலது தோளுக்கு கீழே முழங்கைக்கு மேலே அவனுடைய கை துண்டிக்கப்பட்டு முண்டமாக நின்றது. அருள்மொழி ராணியை தூக்கிச் சென்றதாக வள்ளியும் திருவெண்காட்டு அம்மையும் கூறியவன் இவன்தான். கபாலருத்திர பைரவன் என்று சிவனடியார் கூறியவனும் இவன்தான் என்று பொன்னனுக்கு உடனே தெரிந்து போய்விட்டது. கபால பைரவனின் தோற்றம் மட்டுமல்ல, அவனுடன் இருந்த இன்னொரு மனிதனின் தோற்றமும் பொன்னனுக்கு திகைப்பை அளித்தது. ஆமாம், அவனும் மனிதன்தான் என்பது அருகில் வந்தபோது தெரிந்தது. ஆனால் அவன் விபரீதமான குள்ள வடிவமுள்ள மனிதன். 10 வயது பையனின் உயரத்துடன் 40 வயது மனிதனின் முதிர்ந்த முகமுடையவனாய் இருந்தான். அவ்வளவு குள்ளனாய் இருந்தும் அவன் கபால பைரவனை பின்பற்றி அந்த மலைப்பாறைகளில் அதிவிரைவாக தாவி தாவி சென்றது பொன்னனுடைய வியப்புடன் கலந்த திகிலை அதிகரிப்பதாய் இருந்தது. பொன்னன் கூறிய வரலாற்றில் மேற்கண்ட இடத்துக்கு வந்ததும் விக்கிரமனும் அளவில்லாத ஆவலை காட்டினான். அந்த குள்ளனை நன்றாக விவரிக்கும்படி சொன்னான். பொன்னன் அவ்விதமே விவரித்துவிட்டு, மகாராஜா, என்ன விசேஷம்? இம்மாதிரி யாரையாவது நீங்கள் வழியில் பார்த்தீர்களா என்ன என்று கேட்டதற்கு விக்கிரமன், ஆமாம் பொன்னா, அதை பற்றி பிறகு சொல்கிறேன், உன்னுடைய வரலாற்றை சொல்லி முடி என்றான். இனிமேல் அதிகம் ஒன்றுமில்லை மகாராஜா.
அருவிப்பாதையில் அவர்கள் இருவரும் வெகு தூரம் இறங்கி போய்விட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு நான் மேலே வந்தேன். அவர்கள் இருப்பிடத்தையும் காளி கோவிலையும் கண்டுபிடித்து விடலாம், ஒருவேளை மகாராணியை பார்த்தாலும் பார்த்து விடுவோம் என்ற ஆசையுடன் அந்த அருவிப்பாதையை பிடித்து கொண்டு மேலே ஏறினேன். ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் என் ஆசை பாழாகிவிட்டது. ஏனென்றால் மேலே கொஞ்ச தூரம் போனதும் அருவியானது 3 ஆள் உயரத்திலிருந்து செங்குத்தாக விழுந்தது. பாறையும் அங்கே செங்குத்தாக இருந்தது. அவ்விடத்தில் பாறையின் மேலே ஏறுவதோ மேலே இருந்து கீழே இறங்குவதோ மனிதர்களால் முடியாத காரியம். அப்படியானால் இவர்கள் எப்படி வந்தார்கள்? மேலே இருந்து யாராவது கயிறு அல்லது நூலேணி தொங்கவிட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கும் நான் ஒளிந்திருந்த இடத்துக்கும் மத்தியில் எங்கேயாவது ரகசிய வழி இருக்க வேண்டும். ஆன மட்டும் தேடி பார்த்தேன் மகாராஜா, பிரயோஜனப்படவில்லை. எப்படியும் போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நினைத்து மலையடிவாரத்திற்கு வந்து 3 தினங்கள் காத்திருந்தேன். போனவர்கள் திரும்பி வரவில்லை. அதன் மேல் சிவனடியாரிடம் தெரிவித்து யோசனை கேட்கலாம் என்று கிளம்பி வந்தேன். நல்ல சமயத்திலே வந்தேன் மகாராஜா என்று பொன்னன் முடித்தான். ஆமாம், நல்ல சமயத்தில்தான் வந்தாய் பொன்னா. இல்லாவிட்டால் இத்தனை நேரம் நான் ஒருவேளை என் தந்தையார் இருக்கும் இடத்திற்கு போய் சேர்ந்திருப்பேன் என்றான் விக்ரமன். எனக்கும் ஒருவேளை அந்த கதிதான் நேர்ந்திருக்கும் மகாராஜா. எப்படி பெருகி வந்தது பெருவெள்ளம்? அவ்வளவும் அந்த மலையிலிருந்து தானே வந்திருக்கிறது. மழை பிடித்தபோது அங்கே நான் அகப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் தங்களை எங்கே பார்த்திருக்கப் போகிறேன்? மகாராணியைத்தான் எப்படி தேடப் போகிறேன்? மகாராணி அந்த மலையில் இருக்கிறார் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா பொன்னா என்று கேட்டான் விக்ரமன். ஆமாம் மகாராஜா, முன்னை சிவனடியார் சொன்னபோது கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கைப்படவில்லை. ஆனால் அந்த ஒற்றைக்கை பைரவனை பார்த்த பிறகு நிச்சயமாக மகாராணி பிழைத்துதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உண்டாகிறது. எப்படியோ என் உள்ளத்திலும் அந்த நம்பிக்கை இருக்கிறது பொன்னா. என்னை பார்க்காமல் அம்மா இறந்து போயிருப்பார் என்று என்னால் நினைக்க முடியவே இல்லை. சென்ற 6 மாதமாக மகாராணி என் கனவில் அடிக்கடி தோன்றி வருகிறார். தை அமாவாசையன்று என் பெயரை கூவிக்கொண்டு கடலில் பாய்ந்ததாக சொன்னாயே, கிட்டத்தட்ட அந்த நாளிலிருந்துதான் அடிக்கடி அவர் கனவில் வந்து என்னை அழைக்கிறார். அவர் உயிரோடு தான் இருக்க வேண்டும். ஐயோ, இந்த நிமிஷத்தில் கூட அவர் என்னை கூவி அழைக்கிறார் பொன்னா. அம்மா அம்மா என்று அலறினான் விக்ரமன். அப்போது பொன்னன் சட்டென்று விக்ரமனுடைய வாயை பொத்தி, மகாராஜா பொறுங்கள் என்றான். பிறகு, அதோ கேளுங்கள், ஏதோ சத்தம் கேட்கிறது, மனித குரல் என்று காதோடு கூறினான். உண்மையிலேயே அந்த இருண்ட மண்டபத்துக்கு வெளியே யாரோ இருவர் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. அடர்ந்த காட்டில் விக்ரமனும் பொன்னனும் தங்கியிருந்த அந்த கல் மண்டபத்திற்கு அந்த இரவு நேரத்தில் வந்தவங்க யாரு அப்படிங்கிறத பற்றி அடுத்து வர அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து கதையை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.